ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया ससुरन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்னைக்கு ஜபா வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் வாய்ஸ் கிளியரா இருக்கு. ஏர்லி மார்னிங் ஒரு நாள் காலை பக்தர்கள் சங்கத்தில் நாம ஜபிக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। इति षोडशनाम्नां कलो कल्मषनाशनम ना प्रापहारम साक्षात् सर्ववेदेषु दिशे। கலியுகத்துல கலிகாலத்துல பகவான் நாமத்தை உச்சரிப்பை தவிர வேறு வழி இல்லை. எல்லா வேதங்களும் சாஸ்திரங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் இதையே பறைசாற்றுகின்றன. அப்போ இந்த யுகத்துக்கான தர்மம், கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம். நாம ஜபம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உச்சரிக்கிறதுனாலையும் நாம சங்கீர்த்தனம் செய்யறதுனாலையும் நாம் அடையக்கூடிய நன்மைகளை அளவிடவே முடியாது. எவ்வளவு நன்மைகள் நம்ம அடையணும்னு சொல்லி அந்த சொல்ல அளவிட அளந்து சொல்ல முடியாது. எண்ணற்ற நன்மைகள். கலியினுடைய தோஷத்திலிருந்து விடுபடும். கலியில் தோஷ நிதிராஜன். கலியுகத்தில் நிறைய தோஷங்கள், குற்றங்கள், குறைகள் இருக்கு. கலியில் தோஷ நிதிராஜன் அஸ்தி ஏக மகாத்மா. கலியுகத்தில் குற்றங்களும் தோஷங்களும் குறைகளும் நிறைந்திருந்தாலும் ஒரு நன்மை இருக்கு. கீர்த்தனாயவ கிருஷ்ணஸ்ய முக்த சண்ட பிரபுஜே. பகவான் கிருஷ்ணனுடைய நாம ஜபம் செய்யறதுனால, கீர்த்தனம் செய்யறதுனால உடனடியா கலியினுடைய தாக்கத்தில் விடுபட்டு. அப்போ இந்த நாம சங்கீர்த்தனத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக, இந்த யுக தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக பகவானே பக்தனாக அவதரிச்சத சைத்தன்ய மகாபிரபு. கலியுகத்துல வழிபடப்பட வேண்டிய முக்கியமான விக்கிரகம், கலியுகத்துல வழிபடப்பட வேண்டிய முக்கியமான விக்கிரகம் இந்த பஞ்ச தத்துவம். 5 பேர். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி ஒரு பக்தர். ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்றதுக்கு முன்னாடி இந்த பஞ்சதத்துவ மந்திரம் சொல்றோம் இல்லையா? இந்த பஞ்சதத்துவ மந்திரம் உச்சரிக்கிறதுனால ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கிற பக்தர்கள் ஏதேனும் கவனக்குறைவா செய்துட்டா கூட, மேக்சிமம் நம்ம ரொம்ப கவனமா செய்யணும். நம்ம அறியாம ஏதாவது பிழை செய்துட்டா கூட அது ஒரு பெரிய தோஷம் இல்லை. விக்கிரக வழிபாடுங்கிறது, விக்கிரக வழிபாடு ரொம்ப கஷ்டம். ரொம்ப சட்டத்திட்டங்கள்லாம் உண்டு. ஆனா ரொம்ப கருணை வாய்ந்த விக்கிரகம், கலியுகத்துல ரொம்ப கருணை வாய்ந்த விக்கிரகம் சைத்தன்ய நித்யானந்தர். இந்த விக்கிரகங்களை வழிபாடு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தது. அதனால பஞ்சதத்துவ வழிபாடுதான் இந்த கலியுகத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டது. ஏன்னா நம்முடைய செயல்ல ஏதேனும் குற்றங்களும் தோஷங்களும் குறைகளும் இருந்துட்டு, நம்முடைய செயல்கள்ல நம்ம அறியாமலே ஏதேனும் குற்றங்களோ தோஷங்களோ குறைகளோ இருந்திருந்தா இருக்கு. ஆனா பஞ்சதத்துவத்தை வழிபடும் போது உடனடியா அதெல்லாம் அவங்க பார்க்கறதே இல்லை. நம்ம செயல் ஏதாவது குற்றம் இருக்கா, குறை இருக்கா, தோஷம் இருக்கா பார்க்கறதே இல்லை. வெறுமனை கருணையை வழங்குறதுக்காகவே வந்திருக்காங்க.
கருணையை வளர்க்கறதுக்காக வந்துட்டதுனால சைத்தன்ய மகாபிரபு கருணா அவதாரம். எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில் அவதரிக்கிறாரோ அப்ப தன் சகாக்களோட வருவார். கிருஷ்ணர், பலராமர், யசோதாமா, நந்தகோபர், வசுதேவர், தேவகி, இந்த மாதிரி பகவான் எப்பெல்லாம் பூமியில் அவதரிக்கிறாரோ அப்போ தன் சகாக்களோட வருவார். அதே மாதிரி கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வரும்போது அவருடைய 5 விதமான தத்துவங்கள் இந்த பூமியில வந்து பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம், பக்த ரூப ஸ்வரூபகம், பக்தாவதாரம், பக்தாக்கியம், நமாமி பக்த சக்திகம். இந்த 5 தத்துவம் பகவானும் இந்த 5 தத்துவம் வேற வேற இல்லை. கிருஷ்ணரே தன் 5 தத்துவத்தோடு இந்த பூமியில வந்தார். பகவானும் இந்த 5 தத்துவம் வேற வேற இல்லை. கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பக்த ரூபம், பகவானே பக்தனா அவதரிச்சார். பக்தியின் சொரூபம் நித்யானந்த பிரபு. பலராமன் கிருஷ்ணர் பகவானே பக்தனா அவதரிச்சது கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. பக்தியின் சொரூபமாக நித்யானந்த பலராம நித்யானந்த பிரபு. அப்புறம் மகாவிஷ்ணு அத்வைதாச்சாரியர். மகாவிஷ்ணு சதாசிவம் இரண்டும் சேர்ந்த அவதாரம் அத்வைதாச்சாரியர். அதுக்கப்புறம் பக்தி சக்தி, பகவானுடைய அந்தரங்க சக்தி, ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி, ஆன்மீக சக்தி ஸ்ரீமதி ராஜாராணி கதாதர் பண்டிதராம். அப்புறம் தூய பக்தர் நாரத முனிவர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவதாரம் செய்தார். ஸ்ரீவாஸ் தாக்கூர். இந்த 5 பேரும் வெறுமனே சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. கலியுகத்திலே எல்லாருக்கும் ஆனந்தம், சந்தோஷத்தை விநியோகம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்ப நாளைக்கு ஸ்ரீவாஸ் தாக்கூர் தோன்றிய தினம். நாளைக்கு ஸ்ரீவாஸ் தாக்கூர் தோன்றிய தினம். அதனால இன்னைக்கு 1-2 விஷயங்கள் அவருடைய தோற்றம், ஏன் ஸ்ரீவாஸ் தாக்கூர் இந்த பூமியில வந்தாரு, ஸ்ரீவாஸ் தாக்கூர் மூலமா மகாபிரபு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன. கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் நூற்றாண்டுல 500 வருடங்களுக்கு முன்பாக சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில் அவதரிக்கும் போது குமார் கட்டான்னு ஒரு இடம். இந்த குமார் கட்டாங்கிற இடத்துல தான் ஸ்ரீவாஸ் தாக்கூர் தோன்றினார். நாரத முனிவர் கிருஷ்ணலீலையில, பகவான் கிருஷ்ணலீலையில அவருக்கு சேவனம் பண்ணக்கூடிய நாரதன், தூய பக்தன், அவரு ஸ்ரீவாஸ் தாக்கூர் அந்த பூமியில் அவதாரம் பண்ணார். ஸ்ரீவாஸ் தாக்கூர் 5 சகோதரர்கள். 5 பேருமே அப்படி டெடிக்கேட்டடா தங்களை அர்ப்பணம் செய்து பக்தியில தங்களை அர்ப்பணம் செய்து கொண்ட பக்தர்கள். ஸ்ரீலலில பண்டிட், ஸ்ரீவாஸ், ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா 5 பேர். ஸ்ரீலலில பண்டிட், ஸ்ரீவாஸ், ஸ்ரீபதி, ஸ்ரீராமா, ஸ்ரீநிதி. இந்த 5 பேருமே சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில் அவதரிக்கிறாரோ அப்போ அவருடைய லீலைகளுக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக, பகவானுடைய லீலைகளை உதவுவதற்காக, பகவானுடைய சேவையில பங்காற்றுவதற்காக பகவான் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி சில பக்தர்கள் தோன்றுவாங்க. பகவான் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி சில பக்தர்கள் தோன்றுவாங்க. அவர் அவதரிச்சதுக்கு அப்புறம் சில பக்தர்கள் தோன்றுவாங்க. அப்போ சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கிறதுக்கு முன்னாடி நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர், ஹரிதாஸ் தாக்கூர், முகுந்த தத்தா, முராரி குப்தா, ஸ்ரீவாஸ் தாக்கூர், சந்திரசேகராச்சாரியா, இந்த மாதிரி சில பக்தர்கள் முன்னாடியே அவதாரம் பண்ணாங்க. ஜெகநாத் மிஸ்ரா, சச்சி மாதா, நீலாம்பர் சக்கரவர்த்தி, சர்வபௌம பட்டாச்சாரியா, இவங்கெல்லாம் பகவான் அவதாரம் செய்யறதுக்கு முன்னாடி அவதாரம் பண்ணினாங்க, தோன்றினாங்க. அப்ப 500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீடு இன்னைக்கும் இருக்குங்க நவதீப்ல. நீங்க நவதீப் யாத்திரை போனவங்க, மாயாப்பூர் யாத்திரை போனவங்க பார்த்துருக்கீங்க. யாரெல்லாம் ஸ்ரீராம் மாயாப்பூர் யாத்திரை போயிருக்கீங்களோ
அங்க ஸ்ரீவாஸ் அங்கன், ஸ்ரீவாஸ் அங்கன். நம்முடைய இஸ்கான் டெம்பிள் வந்து ஜஸ்ட் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ், ஒரு 1 கிலோமீட்டர் தான் வரும். சைத்தன்ய மகாபிரபு அவதார ஸ்தலத்திலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். சைத்தன்ய மகாபிரபு அவதார ஸ்தலத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர், நம்ம இஸ்கான் டெம்பிள் வந்து 1 கிலோமீட்டர். இந்த மாயப்பூர் யாத்திரை போனவங்களாம் பார்த்துருப்பீங்க, ஸ்ரீவாஸ் அங்கன். அதுதான் பக்தர்கள் கூடும் இடம். பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம். அத்வைதாச்சாரியர், ஹரிதாஸ் தாக்கூர், எல்லா பக்தர்களும் ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் தான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. பாகவதம் படிக்கிறது, நாம ஜபம் செய்யறது, நாம சங்கீர்த்தனம், பகவானுக்கு அற்புதமான சேவை செய்வது. நல்ல மலர்கள்லாம் சேகரிச்சு அந்த மலர்களை வந்து அழகா மாலையாக கொடுத்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணுவோம். அப்ப இவங்கெல்லாம் பிரார்த்தனை செய்யறாங்க. இந்த கலியுக மக்கள் எவ்வளவு துப்பாக்கிசாலியா இருக்காங்க. இவங்கெல்லாம் கிருஷ்ணர் மறந்து போய் பகவான் கிருஷ்ணரையும் பக்தியும் மறந்து அறியாமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய படிச்சிருக்காங்க. நவதீப்ல வந்து அந்த டைம்ல நவதீப்ல பெரிய ஸ்காலர்கள், பெரிய பண்டிதர்கள் இருந்திருக்காங்க. ஒரு காலத்துல 500 வருஷத்துக்கு முன்னாடி நவதீபம் வந்து பாண்டியத்துக்கு பெயர் போட்ட இடம். பெரிய பெரிய ஸ்காலர், பெரிய பெரிய பண்டிதர்கள், பிராமணர்கள், வேத விற்பனர்கள் நவதீபத்துல படிக்கிறதுக்காக வருவாங்க, சாஸ்திரம் படிக்கிறதுக்காக வருவாங்க. செகண்ட் திங், நிறைய படிச்சிருக்காங்க. உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காங்க, வேதங்கள் படிச்சிருக்காங்க, வேத விதிகளை பின்பற்றாங்க. ஆனா கிருஷ்ணர் விட்டுட்டாங்க. பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொழில் செய்வதோ இல்ல பகவானை மறந்துட்டாங்க. அது சிலர் வந்து பௌதிக வாழ்க்கையில புலன்பத்துல மூழ்கி போய் பகவான் மறந்துருக்காங்க. அப்போ சிலர் பௌதிக வாழ்க்கையில புலன்பத்துல மூழ்கி போய் பகவானை மறந்துருக்காங்க. சிலர் வந்து நிறைய படிச்சிருக்காங்க, ஆனா பகவானுக்கு பக்தி தொழில் செய்யறதுல. ஆக மொத்தத்துல பெரும்பாலான மக்கள் வந்து கிருஷ்ண பக்தியை மறந்துட்டாங்க. பகவத்கீதையோட நோக்கம், ராமாயணத்தின் நோக்கம், மகாபாரதத்தின் நோக்கம், ஸ்ரீமத் பாகவதம், இதெல்லாம் மறந்துட்டாங்க. வெறுமனே பூஜை செய்வாங்க, சடங்கு, எல்லாம் சடங்கு மாதிரிதான். பூஜை பண்றது, கோயில போய் விக்கிரங்களை வழிபடுறது, இதெல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயம். உண்மையான அன்பு பகவான் மேல, அந்த பக்தி மனப்பான்மையோட உண்மையாக அன்பு செய்யறவங்க ரொம்ப குறைவு. அப்ப இந்த பக்தர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க பகவான் கிருஷ்ணங்க. ஓ பகவானே, கோலோகநாதா, நீங்க வாங்க, நீங்க இறங்கி வாங்க, நீங்க கோலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வாங்க. உங்க மேல உள்ள அன்பை எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம் கொடுங்க, எல்லாரையும் உங்களுடைய சேவையில் ஈடுபடுத்துங்க, எல்லாரையும் நாம சங்கீர்த்தனம் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யலாம். இந்த பக்தர்களுடைய பிரார்த்தனை, அத்வைதாச்சாரியர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், இவங்களுடைய பிரார்த்தனையினாலதான் பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபு பூமியில் அவதரிக்கிறார். அவர் இந்த பூமியில் அவதரிச்சாலும் அவர் வந்து ஏர்லி பாஸ்ட், அதாவது ஆரம்ப காலத்துல சைத்தன்ய மகாபிரபு 48 வருஷம் இந்த பூமியில் இருந்தார். அதுல ஆரம்ப காலத்துல நவதீபத்துல நிமாய் பண்டிட் கிரேட் ஸ்காலர், பெரிய பண்டிதர். வேதங்கள்லாம் படிச்சு சமஸ்கிருத இலக்கண வகுப்பு, சமஸ்கிருதத்தில் இலக்கண வகுப்பு எடுப்பார், சான்ஸ்கிரிட் ஸ்காலர். அப்படி வந்து நவதீபத்துல ஒரு பெரிய பாண்டித்யம் உள்ள ஒரு பெரிய பண்டிதனாக வளம்புறார். சச்ச பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், சச்ச பிரில்லியன்ட், அதீத புத்தி கூர்மையில ஒரு மாணவர். யாருமே வந்து நிமாய் ஜெயிக்க முடியாது. வேத மந்திரங்களை தர்க்கம் செய்யறதுலயோ அல்ல பாண்டித்யத்திலயோ யாருமே நிமாய்கிட்ட நெருங்க முடியாது. சோ நிமாய் என்ன பண்ணாரு, சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்டிதராக இருந்த போது அவர் ஒரு கர்வமான பண்டிதர் போல நவதீபத்துல வலம் வர்றாரு. ஒரு கர்வமான பண்டிதர் போல நவதீபத்துல வலம் வர்றாரு. இவர் என்ன பண்ண, நிறைய குடும்பத்தரமான நிலைகளை செய்வார். எப்படி கிருஷ்ணா வந்தாவனத்துல குடும்பத்தரமான நிலைகள் பண்ணாரோ, அது மாதிரி நிமாய் வந்து நவதீபத்துல நிறைய குடும்பத்தரமான நிலைகள் பண்ணார்.
பக்தர்கிட்ட போய் மணிக்கணக்கா வாதம் செய்வார். குறிப்பா முகுந்த தத்தா, முராரி குப்தா, அப்புறம் கதாதர் பண்டிட், இவங்ககிட்ட எல்லாம் போய் நீங்க ஏன் கிருஷ்ணர் வழி பண்ணீங்க, சாஸ்திரம் படிச்சுக்கிட்ட தர்க்கம் பண்ணிக்கிறீங்க, முக்தினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம், முக்தினா என்னது. சோ அவங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பக்தர்கள். முகுந்த தத்தா, முராரி குப்தா, கதாதர் ரொம்ப எளிமையான பக்தர்கள். கிருஷ்ணன் மேல அவங்களுக்கு உயிர் ஆத்மா கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் மேல அப்படி அன்பு வச்சிருக்காங்க. ஆனா மகாபிரபு போய் அவங்ககிட்ட தர்க்கம் பண்றாரு. அது இந்த நிமாய் பண்ணிட்டு அவர் சொல்லுவாங்க, நீங்க முக்தியை பத்தி சொல்லுங்க. ஒரு நாள் கதாதர்கிட்ட போய் நீங்க முக்தியை பத்தி சொல்லுங்க. கதாதர் ரொம்ப அழகா முக்திங்கிறது பகவானுக்கு சேவை பண்றது அப்படி சொன்னா பகவான் ஆர்குமெண்ட் பண்ணுவார். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார், நிமாய் பண்ணிட்டு ஆர்குமெண்ட் பண்ணுவார். சோ இந்த ஆர்குமெண்ட் பண்ணும்போது கதாதருக்கு அவருக்கு மணிக்கணக்க வாதங்கள். அதே மாதிரி முகுந்த தத்தா, முராரி குப்தா இவங்கள்ட்ட போய் மணிக்கணக்க வாதம் செய்வார். இவங்க ஒரு கட்டத்துல ஏன் நிமாய் இப்படி இருக்காரு, நிமாய்க்கு கிருஷ்ணன் மேல பக்தியே இல்லையே, கிருஷ்ணன் மேல அன்பே இல்லை, எப்ப பாரு வாதம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நம்ம நேரத்தை வீணடிக்கிறாரு. அன்னெசரி ஆகும், தேவையில்லாத தர்க்கம் வாதம். அதனால நிமாய் பண்டிதரை பார்த்தாலே முகுந்தா ஓடிடுவார். ஐயோ இவர்கிட்ட பேசினா நேரம் போயிடும், என் ஜபமே பண்ண முடியாது. நிமாய் வேணுமே கூப்பிட்டு வச்சு நம்மளை தர்க்கம் பண்ணி நம்ம நேரத்தை வீணடிச்சுவார் அப்படின்னு நிமாய் பண்டிதர் வர்றாருன்னா முகுந்த தத்தா அந்த வழியா ஓடிடுவார், வேற வழியா ஓடிடுவார். பக்தர்கள் எல்லாம் நிமாய் பண்டிதரை பார்த்தா ஓடுவாங்க. அப்ப நிமாய் சொல்லுவாரு, ஓடுங்க, இப்ப என்ன பார்த்து எல்லாம் பயந்து ஓடுறீங்க, ஒரு நாள் வரும், அந்த நாள் நீங்க என் கூடயே எப்போ இருக்குன்னு ஆசைப்படுவீங்க. ஒரு நாள் வரும், அந்த நாள்ல இருந்து நீங்க எப்பவுமே என் கூடயே இருக்குன்னு ஆசைப்படுவீங்க, இப்ப ஓடுங்க எல்லாம் அப்படின்னு வேடிக்கையா சொல்றாரு. அப்ப இந்த பக்தர்கள் எல்லாம் போய் ஸ்ரீவாஸ் தாக்கூர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூரா, இந்த நிமாய் பாருங்க, நல்ல புத்திசாலி பையன், ஆனா பாருங்க கிருஷ்ண பக்தி பண்ணாம சும்மா நம்ம டார்ச்சர் பண்றாரு, ஏதாவது தர்க்கம் பண்ணிட்டே இருக்க, நீங்க கொஞ்சம் ஒரு அட்வைஸ் பண்ணுங்க, நிமாய்க்கு அட்வைஸ் பண்ணுங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூரா ஆக்சுவலி ஜெகநாதனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஜெகநாத் மிஸ்ரா இருக்கு இல்லையா, ஜெகநாத் மிஸ்ரா நிமாயோட அப்பா, நிமாய் பண்டிட்டோட அப்பா சைத்தன்ய மகாபிரபுவோட அப்பா. சைத்தன்ய மகாபிரபு அப்பா ஜெகநாத் மிஸ்ரா. சோ ஜெகநாத் மிஸ்ரா, சச்சி மாதா, சைத்தன்ய மகாபிரபு அப்பா அம்மா, அவங்க வீட்டு பக்கத்துல தான் இவங்க வீடு. ஸ்ரீவாஸ் தாக்கூரா, மாலினி தேவியும் ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கும் நிமாய் தன் குழந்தை போல பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன குழந்தையிலிருந்தே மடியில வச்சிருக்காங்க. குழந்தையிலிருந்தே நிமாய் மேல அவ்வளவு அன்பு. இனி ஒரு அப்பா அம்மா மாதிரி சைத்தன்ய மகாபிரபுக்கு இனி ஒரு தாய் தந்தை மாதிரி ஸ்ரீவாஸ் தாக்கூரும் மாலினி தேவி. அப்போ ஸ்ரீவாஸ் தாக்கூர் சொன்னாரு, நிமாய் நீயே இப்படி ஒரு டைம் வேஸ்ட் பண்ண, நீ கிருஷ்ண பக்தி பண்ண மாட்டேங்கிற, ஹரி கிருஷ்ண ஜெபம் பண்ண மாட்டேங்கிற, சும்மா ஆர்கியூ பண்ணிட்டாரு, பக்தர்கிட்ட போய் வாதம் பண்ற, தர்க்கம் பண்ற, ஏன் இப்படி பண்ற, நீ ஏன் கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடாது, நீ ரொம்ப புத்திசாலியான மாணவனாச்சு, such a brilliant scholar student, நீ போய் இப்படி ஒரு டைம் வேஸ்ட் பண்ணலாமா? ஸ்ரீவாஸ் தாக்கூர் அட்வைஸ் பண்றாரு. அப்ப நிமாய் சொல்றாரு, நிமாய் பண்டிட், ஓகே உங்க ஆசீர்வாதம் இருந்தா, ஸ்ரீவாஸ் தாக்கூரே உங்க ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சதுன்னா டெஃபினட்டா நானும் ஒரு நாள் கிருஷ்ண பக்தராக, உங்க ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சா டெஃபினட்டா நானும் ஒரு நாள் கிருஷ்ண பக்தராக. ஸ்ரீவாஸ் தாக்கூர் பாதம் தொட்டு வணங்குறேன் நிமாய் பண்டிட். இந்த மாதிரி அவருடைய பால்யத்திலே, குழந்தை பருவத்திலும் சரி, அவர் சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தன லீலை தொடங்குற வரைக்கும் நிமாய் இது மாதிரி குடும்பத்தனமா லீலைகளை பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவரு
இந்த சங்கீதத்துல பாஸ்ட் டைம் சங்கீதத்தில் தொடங்குறாரு. ஏன்னா அவர் அவதாரம் செஞ்சதே இந்த கலியுக மக்களை அறியாமல் விடுவிக்கணும், அவருக்கு கிருஷ்ணர்களை தூய அன்பு கொடுக்கணும். இந்த கலியுக தர்மமான நாம சங்கீதத்தை ஸ்தாபனம். அப்போ இந்த குடும்பத்தனமா நிலை பண்டிதர் நிமாய் பண்டிதர் ஒரு கர்வமான மிடுக்கான ஒரு பண்டிதனா நவதீப்ல வளம் வந்தவரு. அவருடைய தந்தையாரான ஜெகநாத் மிஸ்ருடைய மறைவு, ஜெகநாதன் மறைந்ததுக்கு அப்புறம் அவருக்கு சாத்தா கொடுக்கிற கயா போயிருந்தார், தன்னுடைய அப்பாவுக்கு திதி கொடுக்கிற கயா போயிருந்தார். அங்க ஈஸ்வரபுரிங்கிற ஒரு பெரிய பக்தரை சந்திக்கிறார். ஈஸ்வரபுரி தூய பக்தர். ஈஸ்வரபுரியை சந்திச்சு நிமாய் பண்டிதர் சைத்தன்ய மகாபிரபு அவர் பாதங்களை தொட்டு வணங்கி அவருக்கு சேவை செஞ்சு, நீங்க எனக்கு குருவா இருக்கணும், என்ன ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு சீடரா எடுத்துக்கங்க. ஈஸ்வரபுரிய கையில பார்த்த உடனே மகாபிரபு சொல்ற, சைத்தன்ய மகாபிரபு என்னுடைய கயா யாத்திரை முழுமை அடைஞ்சிருச்சு. நான் என்ன நோக்கத்துக்காக கயா வந்தனோ அது முழுமை அடைஞ்சிருச்சுங்க. எதுக்காக கயா போனாரு? நிமாய் பண்டிதர் கயா போனது அவருடைய அப்பாவுடைய சாதா, அவருக்கு சாதா கொடுக்கறதுக்காக போனார். அப்ப மகாபிரபு சொல்றாரு, நான் என்னுடைய அப்பாவுக்கு விடுவிக்கிறதுக்காக கயா வந்தேன். உங்களை மாதிரி ஒரு தூய பக்தரை சந்திச்சதுனால என்னுடைய தந்தையார் மட்டும் இல்ல, எண்ணற்ற முன்னோர்கள் என்னால விடுவிக்க முடியல, எண்ணற்ற முன்னோர்கள். அப்புறம் ஒரு நாள் மகாபிரபு கையில தங்கியிருந்த போது ஈஸ்வரபுரிய பிரசாத சாப்பிட கூப்பிட்டார். ஈஸ்வரபுரிக்கு பிரசாதம் சாப்பிட கூப்பிட்டு அவரே பிரசாதம் தயார் பண்ணி தன்னுடைய கையாலே பரிமாறு. அப்படின்னா பகவான் சைத்தன்யர் ஒரு பக்தரை வழிபடுறாரு சொன்னா அவர் எப்பேற்பட்ட பக்தரா இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரியை உட்கார வச்சு அவரே சமையல் பண்ணி அந்த பிரசாதத்தை தன் கையாலே பரிமாறுறார். அது மட்டும் இல்ல, அவர் தன் குருவா ஏத்துக்கிறார். கிருஷ்ணர் ஜெகத்குரு, சைத்தன்ய மகாபிரபு ஜெகத்குரு, ஆதி குரு. அவருக்கு குரு தேவையில்லை, சைத்தன்ய மகாபிரபு குரு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த உலக வளர்க்க வேண்டியது ஆன்மீக விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பெறணும். அதுல தேர்ச்சி பெறணும்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஒரு ஆச்சாரியர். குருவுடைய கருணை இல்லைன்னா கிருஷ்ணனுடைய கருணை இல்ல. யஸ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ யஸ்யா பிரசாதம் கட்டிக்கு. அப்புறம் ஈஸ்வரபுரிட்ட சொல்றாரு, நீங்க எனக்கு கருணை கொடுங்க, எனக்கு சீடரா ஏத்துக்குங்க. ஈஸ்வரபுரி சைதன்ய மகாபிரபு சீடரா ஏத்துக்கிறார். ஈஸ்வரபுரிக்கு தெரியும் சைத்தன்ய மகாபிரபு முதல் கடவுள். இப்ப பகவானுக்கு சேவை கொடுத்திருக்காரு, அவருக்கு குருவா இருக்கிற சேவை கொடுத்திருக்காரு. பகவான் சைத்தன்யர் மகா மந்திரத்தை ஈஸ்வரபுரி கொடுக்கிறாரு, ஈஸ்வரபுரி அதே மந்திரத்தை திரும்பி பகவான் கொடுக்கிறார். நீ தர்ம நாமத்தை உச்சாரணம் செய். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரிட்ட அந்த மகா மந்திரத்தை வாங்கி கொண்டு திரும்ப வர, தீட்சை வாங்கிட்டு திரும்ப வர, கண்ணெல்லாம் கண்ணீர். அவருடைய நாக்கு ஹரே கிருஷ்ணா உச்சரிச்சுக்கிட்டே இருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கண்டினியூஸா சாண்டிங் பண்ணிட்டு இருக்கு. தொடர்ந்து நாம சொல்ற அழக. இந்த முதல்ல அவரு கையில இருந்து திரும்ப வரும்போது ரமாய் பண்டிட் தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்றாரு. ஸ்ரீவாசோட பிரதர் ரமாய் பண்டிட். அவர் பாக்குறாரு, இந்த நிமாய் பண்டிட் பெரிய பண்டிதனா, கர்வமான பண்டிதனா நவதீப்ல வளம் வந்தாரு. அவர் பக்தராயிட்டாரு, கிருஷ்ண பக்தராயிட்டாரு. நிமாய் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்காரு. அவர் அழற, பகவான் நாமத்தை சொல்லி அழறாரு. ரமாய் பார்த்துட்டு பெரிய ஆச்சரியம். அப்ப சைத்தன்ய மகாபிரபு கேட்கிறாரு, ஓ ரமாய் பண்டிட், பக்தர்கள் எங்க இருக்காங்க, ஸ்ரீவாஸ்தவர் எங்க இருக்காரு, நான் எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் எந்த அளவுக்கு கிருஷ்ணன் மேல அன்பு வச்சிருக்காங்க. நான் இன்னைக்கு சாயந்தரம் சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டுக்கு வருவேன், எல்லாரையும் அங்க கூட்டிட்டு வாங்க. இந்த ரமாய் பண்டிட் ஓடுற, ரமாய் பண்டிதர் என்ன பண்றாரு, ஓடுற.
தலை குத்திட்டு ஓடி போய் ஸ்ரீவாஸ்தவ வீட்டுக்கு போனாங்க. எல்லாம் பகவான் சேவைக்காக பூ கட்டிட்டு இருக்காங்க. அதிசயம் அதிசயம், அற்புதம் அற்புதம் அப்படி மூச்சு வாங்குது. ஏய் அப்பாய், என்ன இவ்வளவு வேகமா ஓடி வர, என்ன விஷயம்? அதிசயம் நடந்துருது, அற்புதம் நடந்துருது. நம்ம பிரார்த்தனை எல்லாம் வீண் போகல, நம்ம பிரார்த்தனை வீண் போகல, பகவான் கேட்டுடுது. என்ன சொல்ற? நிமாய பண்டிதர் பெரிய பக்தர் ஆயிட்டாரு. அவர் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டே இருக்காரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இஸ் இட் ட்ரூ? இது உண்மையா? நிமாய பண்டிதர் கிருஷ்ண பக்தர் ஆயிட்டாரா? நாம ஜபிச்சுட்டு இருக்காரா? அவர் நாம ஜபிக்கும் போது அழகு. வாட் a great transformation! என்ன பெரிய மாற்றம்! நம்ம பிரார்த்தனையை கிருஷ்ணர் ஏத்துட்டாரு. அன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் சைத்தன்யாவை சந்திக்கிறதுக்காக போறாங்க. சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டுக்கு போனாங்க. அப்ப மகாபிரபு ஒரு பக்தர்கிட்டையும் சொல்றாரு, நான் இவ்வளவு காலம் என்னுடைய காலத்தை வீணாக்கிட்டேன், நான் இவ்வளவு நேரமா என் காலத்தை வீணாக்கிட்டேன், வெறுமனே தர்க்கம் பண்ணி வாதம் செஞ்சு என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா நீங்க எல்லாம் எவ்வளவு பாக்கியம் செஞ்சவங்க. நீங்க எல்லாம் எப்பவுமே ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டே இருக்கீங்க, கீர்த்தனம் செய்றீங்க, பகவானுக்கு சேவை பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்தரையும் கட்டி தள்ளிக்கிறது. இப்படி ரொம்ப அழகான நிலை. அன்று முதல் சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், அத்வைத ஆச்சாரியர் எல்லாரும் ஸ்ரீவாஸ்தவ வீட்டில் நாம சங்கீர்த்தனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் அனுபவிச்சார். அவரும் கிருஷ்ண பக்தி அனுபவிக்கிறாரு. அந்த கிருஷ்ண பக்தி எல்லாருக்கும் விநியோகம் பண்றாரு. அதனால ஸ்ரீவாஸ்தவ வீடு எல்லா பக்தர்கள் கூடுவதற்கும் பாடுவதற்கும் பகவான் லீலைகளை பாடி ஆடுவதற்கும் பரவசமான இடம். ரொம்ப அற்புதமான ஒரு பக்தர். நாரத முனிவரே இந்த பூமியில சைத்தன்யா லீலையில் கலந்துட்டு இந்த கிருஷ்ணநாம சங்கீதத்தை எல்லா பக்கம் விநியோகம் பண்ணார். அதனால நம்ம ஸ்ரீவாஸ்தவோட பிரார்த்தனை பண்ணணும். நமக்கு பகவான் நாமத்தில் ருச்சி வரணும். இந்த ஹரிநாமம் தான் எல்லாம் நமக்கு தரும், கிருஷ்ண பிரேமம் தரும். அதனால ஸ்ரீவாஸ்தவோட பிரார்த்தனை பண்ணுவோம். நாம கிருஷ்ணத்தில் முன்னேற்றம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.